மனிதனை மனிதாக்கு சங்கம், மனிதனை தேவானாக்கு சங்கம், மனிதனை கடவுளாக்கு சங்கம். இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வதே புண்ணியமாகும். வாய்ப்பை பயன்படுத்த நீங்கள் தொண்டு செய்வதை தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். அகத்தீசன் தொண்டு செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லி நீங்களும் வாழ வேண்டும், உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஊனின் உருக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும், ஞான சித்தி பெற வேண்டும் என்று சொல்லி ஆசான் அகத்தீச வேண்டியும், நான் போதிய கல்வியறி இல்லாதவன், அடிக்கடி உணர்த்தப்படுவேன். ஏனென்றால் நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு பண்பட்ட குடும்பம் அல்ல. பிறந்த குடும்பம் சரி ஒரு சுத்த ஆன்மீக குடும்பம் இல்லை. புலால் எங்கள் அப்பா நான் புலால் சாப்பிடுவார். ஆடி அமாவாசைக்கு தான் புலால் கடைக்கு போவார். என்ன காரணம்? என்னையா போனேன்னா, ஆடி அமாவாசைக்கு கறி கிடைக்கும்னா, இன்றைக்கி தான் விலை கம்மியாக கிடைக்குன்னா. என்ன காரணம்னா, அமாவாசை அன்றைக்கு மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டா மட்டும் ஞானி ஆட முடியாது எனக்கு தெரியினார் அவர். அமாவாசைக்கு மட்டும் அம்மா விரதம் இருந்தால் மட்டும் ஞானி ஆட முடியுமா? என்னென்ன ஏமாத்திக்கிறதா அடுத்தது. இன்றைக்கி போன கடையாது பிள்ளைக்குட்டி இருக்குது, போகிறான் போய் கடையில் கறிகளை போய் அன்றைக்கி ஆடி அமாவாசை அன்றைக்கி பெரிய வாலி மீன் கிடச்சிது. அதுக்கு வெளியில் மற்ற நாளில் 10 ரூபாய்க்கு விற்கும். அன்றைக்கி 2 ரூபாய்க்கு கொண்டாந்தார் வீட்டுக்கு போட்டார். எல்லாம் கேட்டாங்க, என்னையா ஆடி அமாவாசைக்கு மீன் எடுத்துருந்தார். அமாவாசை நான் விரதம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கடவுள் அருள் செய்வானா, எனக்கு கடவுள் தேவையில்லை. புலால் ஒன்றுகிட்ட பழக்கண்டு இருக்குது, மீன் கறி சாப்பிட்றேன். அமாவாசைக்கு மட்டும் எடுத்துட்டா மட்டும் எனக்கு கடவுள் நரகத்தை விடுபட முடியுமா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு நாளைக்கு நிறுத்தினா மட்டும் என்னை கடவுள் ஏற்றுக்க உடனே அமாவாசைக்கு மட்டும் நான் கறி சாப்பிட்டு நிறுத்திட்டேன்னா மட்டும் எனக்கு கடவுள் மன்னிப்பு தருவானா? இப்படி என்னால் விடுபட முடியல. நான் பிள்ளைக்கு வாங்கி கொண்டு போகிறேன்னு. அப்போ பெரிய வாய் மீன் வாங்கிட்டு இருந்தார். ஒரு 10 ரூபா அந்த காலத்தில் 10 ரூபா போடுறது 2 ரூபாய்க்கு இருந்தார். அடி அமாவாசை அன்னைக்கு கறி எங்கள் அப்பா போய் கறி வாங்க, அந்த குடும்பத்தை பிறந்தவன் நான். அப்போ என்ன நோக்கினார் அவருக்கு எடுக்க என்ன விளக்கம் சொன்னார் அவர், புலாலை மறுக்க வேண்டும், அமாவாசைக்கு மட்டும் மறுத்தால் மட்டும் போதாது. புலால் மறுத்து நான் பழக்கத்துக்கு அடிமையாக விட்டு சாப்பிட்றேன். பூர்ணமாக என்னால் விடுபட முடியவில்லை. ஆடி அமாவாசை என்ன, ஆடி பெருக்க என்ன சாப்பிட்றேன்னார். அது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறந்தவன் நான். அப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு விரதம் இருந்து விட்டு மற்ற நாட்கள் புலால் உண்ணுவதால் மட்டும் ஒரு கடவுள் அடைந்து விட முடியாது.